பகடப்பூ அப்படின்னு இருக்கு. பவளம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல பிரபாலா அப்படின்னு இருக்கு. தெலுங்குல என்ன சொல்றாங்க? பகடப்பூ. நம்ம பவளம் சொல்றோம், தெலுங்குல பகடப்பூ அப்படின்றாங்க. இந்த சொல்லு தெலுங்குல உருவான சொல்லா? இப்போ தமிழ்லயும் மலையாளத்திலையும் ஒரே சொல் இருக்கும். கன்னடத்துல ஒரு சின்ன என்னது அந்த மெய்யெழுத்தை மட்டும் நீக்கிட்டு ஹவலா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சொல்லு எப்படி உருவானது? மலையாளத்துல உருவாகல, கன்னடத்துல உருவாகல, தெலுங்குல உருவாகல. இப்படி வரிசையா சொன்னா உலகத்துல எந்த மொழியிலையும் இந்த சொல்லு உருவாகல. இந்த சொல்ல தமிழ்ல மட்டும்தான் உருவாக்க முடியும். தமிழ்ல உருவாக்கிதான் கன்னடத்துக்கு போகும், தமிழ்ல உருவாக்கிதான் தெலுங்கா மாறும், இந்தி, சமஸ்கிருதம், இப்படி எல்லா மொழிகளுக்கும் மூலம் தமிழ் தான். சரி, இப்ப தமிழ்ல பவளம்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்?